ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். சென்டர் டு ரோல் அவுட் ஃப்ரீ ஹெச்பிவி வேக்சினேஷன் ட்ரைவ். ஸோ இது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஹெச்பிவி வேக்சினேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக, அதாவது எல்லாருக்குமேனா அந்தந்த ஏஜ் குரூப் 6 to 14 இயர்ஸ், 9 to 14 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட்லேருந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குரிய ஃப்ரீ வேக்சினேஷன் ட்ரைவ் தான் இப்போ வந்து சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 1 minute, பென் இஸ் சாரி கைஸ், பென் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ எஸ், நமக்கு வந்து ஹெச்பிவியில் நிறைய ஹெச்பிவின்றத எக்ஸ்பேன்ஷன் என்ன, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ அந்த வைரஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து மேஜராக டைப் 16 and 18 இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து காஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் நமக்கு வேக்சின் வந்து போட போகிறோம். நம்ம போட போகிற வேக்சின் பேர் பார்த்திங்கன்னா கார்டாசில். ஓகே, அதை 2 ஸ்பெசிஃபிக் டைப்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி தான் அந்த வேக்சின் வந்து போட போகிறோம். சிங்கிள் டோஸ் வேக்சினாக தான் போட போகிறோம். இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸோடைய எல்லாத்துலேயுமே இருக்குது. ஈவன் இன் ஆரோக்கியா மந்திர்ஸ், ஆரோக்கியா ஹெல்த் மந்திர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்துட்டு நமக்கு வந்து இந்த வேக்சின் வந்து போடுவாங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி 14 வயசு குழந்தைகள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா தாராளமாக அவங்கள கூட்டிகிட்டு போங்க, இந்த வேக்சின் வந்து போடுக்கும். ஓகே, ஸோ ஓவர்வியூ அபவுட் ஹெச்பிவி அண்ட் சர்வைக்கல் கேன்சர். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், இது வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன். அண்ட் இதனுடைய ஹை ரிஸ்க் வந்து எதற்கு ஹெச்பிவி 16, டைப் 16 அண்ட் டைப் 18. அதுதான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 99.7% ஆஃப் சர்வைக்கல் கேன்சருக்கு வந்து காரணமாக இருக்குது. அண்ட் இந்தியாவோடைய டிசீஸ் பர்டன் இந்தியாவோட பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் தான் வந்துட்டு செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அமங் இந்தியன் விமன். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, பிரெஸ்ட் கேன்சர். ஓகே, ஸோ விமனை பொறுத்த வரைக்கும் கேன்சர் அதிகபட்சம் பிரெஸ்ட் கேன்சர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இந்த சர்வைக்கல் கேன்சர் தான். அண்ட் இதோட டெத் ரேட் பாருங்கள், மார்டாலிட்டி ரேட்டு 80,000 நியூ கேசஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் 42,000 டெத்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு வருஷத்தில் 42,000 டெத்துனா ரஃப்லி 1 டெத் எவ்ரி 8 minutes. அண்ட் ஓவரால் இதில் வந்து நம்ம இந்தியாவுடைய ஷேர் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா 1/5, அதாவது ஒரு 20% ஆஃப் குளோபல் சர்வைக்கல் கேன்சர் பேர்டனில் வந்து இந்தியாவோட பங்கு இருக்குது. ஓகே, ஸோ 20% இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இந்த சர்வைக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வேக்சின் போட்டால் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ப்ரிவென்டபிள் அண்ட் க்யூரபிள். நம்ம முன்னாடியே ஸ்க்ரீன் பண்ணி முன்னாடியே வந்து எல்லா டெஸ்டிங்கும் பண்ணி வேக்சினேஷன் போட்டுட்டோன்னா அந்த கேன்சர் வந்து இட் இஸ் ப்ரிவென்டபிள் அண்ட் க்யூரபிள். ஸோ இதுக்கான அவேர்னஸ் தெரியணும், இதை பற்றி நிறையா பேசணும் அப்படிங்கிறது தான் நமக்கு லாஸ்ட் இயர்லேருந்து தெரிஞ்சுது. அண்ட் இந்த வருஷம் அதை வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி இப்போ இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனைசேஷன் என்டாகி இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த வேக்சினை நீங்கள் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மூலம் இம்ப்ளிமெண்ட், அதாவது இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக தான் இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்த்தோம். எஸ், டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா வேக்சின் இந்தியாவில் இண்டிஜினஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா. அண்ட் அது வந்து நமக்கு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோமா. ஸோ எஸ், மொத்தம் 12 டிசீசஸ்க்கு நமக்கு யூஐபியில் வேக்சின்ஸ் இருக்குது. அதோடு சேர்த்து இதையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த டெக்னிக்கல் குரூப்புடைய அட்வைசரி குரூப்போடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் இன்டிகிரேஷன், வி ஹாவ் அவர் யூவின் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். கரெக்டாக வேக்சினேஷன் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும், இம்யூனைசேஷன் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும், ஸோ அதில் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு டிஜிட்டலாகவும் இந்த ஆப்போட இன்டகிரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்சின், இந்த ஹெச்பிவி வேக்சின். ஓகே, அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ஆயுஷ்மான் ஆரோக்கியா மந்தர்ஸ் அண்ட் ஸ்கூல் பேஸ்ட் கேம்பெயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல், சப் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஹூவோட டார்கெட் பார்த்தீங்கன்னா
நமக்கு சர்விக்கல் கேன்சரை நமக்கு அதாவது ஹூவோட டார்கெட் வந்து இப்படின்னா நம்மளோட டார்கெட் ஹூவோட அலைன் ஆகி இருக்கணும். ஹூன்றது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்களுடைய அலைன் ஆகி இருக்கணுன்றது 2030க்குள்ளே நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா கம்ப்ளீட்டாக வந்து சர்வைக்கல் கேன்சரை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது குளோபல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதில் நம்ம என்ன இது பண்ண போகிறோம், 90% கேர்ள்ஸ் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கணும், 70% விமன் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்கணும் அந்த டயக்னோசிஸ், அண்ட் 90% விமன் வந்து அந்த சர்விக்கல் கேன்சர் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் தே ஷுட் பி கெட்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணுங்கிறது டார்கெட்டாக இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அது வந்து சர்விக்கல் கேன்சர் காஸ் பண்ணுது. அதுக்கான வேக்சின் கார்டாசில்ன்ற வேக்சின் இப்போ கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி ஃபார் தோஸ் கேர்ள்ஸ் aged 14. Okay, so that's all about this one. Next, Modi's Israel visit faces headwinds, and இது ரிலேட்டடாக நமக்கு ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கலும் இருக்குது. இஸ்ரேல் விசிட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் எக்கானமிக் ரீஜனல் இம்பேக்ட். எஸ், இது நமக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டட் நியூஸ் தான். சிலபஸ் டேக்ஸ் பாருங்கள். bilateral regional and global groupings, effect of policies and politics of developed and developing countries, and also India diaspora. Okay, ஸோ லெட் அஸ் சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படின்னா நமக்கு இஸ்ரேலுடைய அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய ஸோ எஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ண போகிறாங்க, இஸ்ரேலுக்கே போகிறாங்க. அண்ட் எந்த மாதிரி டைமில் போகிறாங்கன்னு பாருங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி வெஸ்ட் ஏஷியா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் யூஎஸ் ஈரான் ஸ்டாண்ட் ஆஃப், ஏன்னா எந்த டைம்லையும் யூஎஸோட ஈரான் வந்து சண்டைக்கு போகலாம், லைக் ரெண்டு பேருக்குமே வந்து வார் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. கரெக்டாக ஒரு பக்கம் யூஎஸ் ஈரான் ஸ்டாண்ட் ஆஃப் இருக்குது, இன்னொரு பக்கம் நமக்கு இஸ்ரேல் காசா பாலஸ்தீனியன் இஷ்யூவே இருக்குது, காசா ஃபேக்டர் இருக்குது. என்னதான் வந்து நமக்கு அக்டோபரில் வந்துட்டு சீஸ்ஃபயர் அக்டோபர் 2025 சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் நாட் லாஸ்டிங் பீஸ் இல்லை, பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இன்னொரு பக்கம் இந்த காசா பாலஸ்தீனியன் இஷ்யூ இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு இன்ட்ரா அரப் ஃபால்ட் லைன்ஸ், அதாவது நமக்கு யுஏஇ அண்ட் சவுதி அரேபியா அவங்களே வந்துட்டு கொஞ்சம் டசில் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே போயிட்டு தான் இருக்குது. அவங்க ரெண்டு பேர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் பிஎம்ஐ போய் மீட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய நெசட், இஸ்ரேல் பார்லிமெண்ட்டுடைய பேர் இது, அதை போய் நம்ம பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ண போகிறாங்க. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் திங் கோயிங் டு பி டன் பை அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலி இந்தியன் பிரைம் மினிஸ்டராக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தான் ஃபஸ்ட்டு 2017 இஸ்ரேலுக்கு ஒரு விசிட் போயிருப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் பிஎம் யாருமே இஸ்ரேலுக்கு போய் விசிட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு இது பண்ணல. ஆனால் அப்போவே நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் மோடிஜி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க 2017. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ செகண்ட் விசிட். ஓகே, அண்ட் செகண்ட் விசிட்டில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம், நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோடைய பார்லிமெண்ட்டை அட்ரஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் வி ஆல்சோ ஹாவ் 9 மில்லியன் ஸ்ட்ராங் இந்தியன் டயஸ்போரா இன் த கல்ஃப் ரீஜன். கல்ஃப் ரீஜனில் நம்ம இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 9 மில்லியன் பீப்புள். ஸோ நம்ம அங்கே போகிறோன்றதை தாண்டி இதெல்லாம் பண்ண போகிறோன்றதை தாண்டி இவ்வளோ பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக்ட்ராப். இந்த பேக்ட்ராப்பில் தான் நமக்கு வந்து இந்த எடிட்டோரியலும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த நியூஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் அண்ட் இந்தியாவுடைய ஃபுல் அந்த கம்ப்ளீட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1992. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அப்கிரேட் ஆனது தான் நமக்கு 2017 நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேலை விசிட் பண்ண டைம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் இஸ்ரேலோட நிறையா வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் அக்கார்டிங் டு சிப்ரி, வாட் இஸ் சிப்ரி, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவங்களுடைய ரிப்போர்ட் படி இஸ்ரேலுடைய லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் கஸ்டமர் யாருன்னா நம்ம இந்தியா தான். ஆல்மோஸ்ட் ஒரு 34% ஆஃப் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இஸ்ரேல் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து தான் இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி எவல்யூஷன் எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். பையர் செல்லர் ரிலேஷன்ஷிப், அதாவது ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதை தாண்டி
ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஸ்டேஜுக்கு இப்போ இஸ்ரேல் அண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. அதோடைய ஃப்ளாக்ஷிப் சக்ஸஸ் தான் இந்த பராக் 8 ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணுது. ஓகே, ஸோ இட்ஸ் கோ டெவலப்ட் பை போத் இஸ்ரேல் அண்ட் இந்தியா. அண்ட் ஆல்சோ நமக்கு 2022ல் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ், அதாவது டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷன் 2022 இந்தியா இஸ்ரேல் விஷன் ஆன் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, பையர் செல்லர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆனது இயர் வந்து 1992. 2017லேருந்து அது இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் மாற ஆரம்பிக்குது. நம்ம வந்து அவங்களுக்கு டிஃபென்ஸில் வந்து நிறையா டெக்னாலஜிஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து பை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆர்ம்ஸ் வந்து அவங்க நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி டெவலப் ஆகுறோம், கோ டெவலப்மெண்ட், அதாவது நம்மளே சேர்ந்து அவங்களோட சேர்ந்துட்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அண்ட் நவம்பர் 2025ல் இன்னொரு அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது, பேக் டு டீப்பன் கோஆப்ரேஷன் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்னாலஜி ஷேரிங் ஃபார் ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனை இன்னும் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மேஜர் கோஆப்ரேஷன் நமக்கு டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மூலமாக தான் இஸ்ரேல் கூட இருக்குது. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மிஷன் சுதர்ஷன் சக்ரா, எஸ் இந்த மிஷன் ஞாபகம் இருக்கா? I hope everyone will remember this. Yes, ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, அது இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்தியாவுக்கு என்ன தோணுது, நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட், அதாவது ஒரு எல்லா பக்கமும் நம்மளால் வந்து ஒரு ஷீல்டு வந்து நமக்கு வந்து உருவாக்க முடிஞ்சிருக்கணும். மல்டி லேயர்டு ஏஐ எனேபிள்டு நெட்வொர்க் ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டு, அதை வந்து நம்ம இந்தியா வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷியஸ் இனிஷியேட்டிவ் நம்மளுடைய டிஃபென்ஸ்க்காக தான், நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது 2035க்குள்ளே India should build a multi-layered AI-enabled and networked air defense shield அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணோம். அதுதான் வந்து மிஷன் சுதர்ஷன் சக்ரா. அதோட அர்த்தமே அதான இந்த ஷீல்டு. ஸோ அதை தான் நம்ம 2035க்குள்ளே இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம். ஓகே, அண்ட் தி அயன் பீம் ஃபோக்கஸ், இது வந்து நம்ம இஸ்ரேலோட சேர்ந்து ஆல்மோஸ்ட் பண்ண போகிறது தான். இது வந்து என்ன டெக்னாலஜினா 100 கிலோவாட் கிளாஸ் ஹை எனர்ஜி லேசர் சிஸ்டம். இதோட கேப்பபிலிட்டி என்ன, இன்டர்செப்டிங் ட்ரோன்ஸ், ராக்கெட்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் எஃபிஷியன்ட்லி. இன்டர்செப்ட்னா நம்ம மற்ற கண்ட்ரீஸ் வந்து நம்ம கண்ட்ரி மேலே ஒரு ட்ரோனோ ஒரு ராக்கெட்டோ இந்த மாதிரி எது வந்து ஏவினாலும் நம்மளால் அதை வந்து ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த அயன் பீம் டெக்னாலஜியை உருவாக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலோட. அண்ட் இட் இஸ் ஹைலி காஸ்ட் எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் மிசைல் இன்டர்செப்டர்ஸ். வி டூ ஹேவ் ட்ரெடிஷ்னல் ஒன்ஸ், பட் அதை விட ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக புது டெக்னாலஜியாக இதை நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் ப்ரைவேட் செக்டர் ரோல் அப்படிங்கிறது வந்து இது இந்த இஸ்ரேலி ஃபர்ம் வந்து நம்ம இந்தியன் ப்ரைவேட் ஃபர்மோட ஒரு டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $1.9 மில்லியன் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் அட்வான்ஸ்ட் சென்சார் பேஸ்ட் சர்வைலன்ஸ் அண்ட் த்ரெட் டிடெக்ஷன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா அபவுட் அதாவது இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம இஸ்ரேல் அண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப் இருக்குது. மேஜராக டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் லிங்க். ஸோ நமக்கு டிஃபென்ஸ் மட்டும்தான் இப்போ இஸ்ரேலோட நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, அது மட்டும் இல்லை. இஸ்ரேல்கிட்ட இருந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாகவும் நம்ம ரீட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்குது. அதோட மேஜர் ஃபோக்கஸ் என்ன, ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், மேங்கோ, சிட்ரஸ், லிச்சி, இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் நமக்கு அந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தென் வெஜிடபிள்ஸ், பீ கீப்பிங், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம இஸ்ரேலோடைய டெக்னாலஜியும் அவங்களுடைய இன்னோவேஷனையும் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ, இது வந்து மாஷவ் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட். அவங்க நம்ம ஹரியானா கூட 2022லையும் அண்ட் இப்போ ரீசெண்டாக 2024 ராஜஸ்தான் கூடயும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ரிகார்டிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அது என்ன ஃபோக்கஸ் பண்ணுது, இன்டிகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட்
கெப்பாசிட்டி பில்டிங் இன் வாட்டர் ஸ்கார்ஸ் ரீஜன்ஸ். உங்களுக்கே தெரியும் ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் ரெண்டுமே வாட்டர் ஸ்கேர்ஸ் ரீஜன்ஸ் தான் கரெக்டாக. ஸோ அங்கே வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம இஸ்ரேலோட ஒரு அக்ரிமெண்ட் இந்த ஸ்டேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ அப்கமிங் நமக்கு வந்து ஏஐ பற்றி நிறையா பேசுகிறோம் இல்லையா, ஏஐ டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதை ரிலேட்டடாகவும் நம்ம இஸ்ரேல் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தட் குட் பி அ பிரைமரி டிரைவர் ஆஃப் ஃபியூச்சர் பைலேட்ரல் இனோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி we do have science, technology and innovation related cooperation with Israel. Okay, then economic pillars, trade and connectivity. So India Israel bilateral ட்ரேட் டீல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு இந்த 2024-25 ஃபினான்ஷியல் இயர்லேயே பார்த்தீங்கன்னா $3.75 பில்லியன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் எக்ஸ்பேண்டிங் பாஸ்கெட், அதாவது நம்ம வந்து முன்னாடி என்ன வந்து பண்ணிட்டு இருந்தோம் ட்ரேட் அப்படின்னா, டைமண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் ஹை டெக்னாலஜி டிவைசஸ் இந்த அளவுக்கு வந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது, விச் இஸ் ஆக்சுவலி அ குட் சைன். ஸோ இது வந்து நமக்கு செப்டம்பரில் பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் டீல்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் நமக்கு எஃப்டிஏவும் அவங்களோட சைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்தியா ரீசன்ட் டைம்ஸில் நிறைய எஃப்டிஏஸ் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இஸ்ரேலோடையும் நம்ம எஃப்டிஏ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நவம்பர் 2025 வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இன்னும் அந்த எஃப்டிஏ வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஹியூமன் மொபிலிட்டி, இது வந்து நம்மளுடைய இந்தியன் டேலண்ட் இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி நம்ம எப்படி ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி பொட்டென்ஷியல் வந்து இருக்கக்கூடிய ஸ்கில்டு இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு போகிறதுக்கான ஃப்யூச்சர் அப்கிரேடட் மொபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட்லலாம் இந்தியா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஐமெக் காரிடார் அண்ட் காசா பீஸ். ஓகே, ஸோ எஸ், இதுதான் நமக்கு ரியல் இஷ்யூ கரெக்டாக. நமக்கு ஐமெக் இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் ஈரான் இருக்குது. இந்த டைமில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணுறாங்க. எஸ், எந்த அளவுக்கு பாசிபிள்? ஐமெக் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா? அது என்ன ஐமெக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். நமக்கு G20 சம்மிட் நடந்திருக்கும் இல்லையா, இது வந்து 2023 டெல்லியில் நடந்தப்போ, G20 உச்சி மாநாடு நம்ம டெல்லியில் 2023 நடந்தப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருப்பாங்க. இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கானமிக் காரிடார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ தட் ஏதாவது உங்களுக்கு அந்த சூவஸ் கேனல் இருக்கு இல்லையா, அங்கே ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னா அதை பைபாஸ் பண்ணி போகிறதுக்காக இந்த காரிடர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணாங்க. பட் ஃபர்தராக வந்துட்டு நமக்கு இந்த காசா இஷ்யூனால இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் நிற்கிது. ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு மீட் பண்ண போகிறாங்க பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா இதை பற்றின டிஸ்கஷன்ஸும் நாளைக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் காரிடார்? இட் ப்ரொவைட்ஸ் அ ஷார்ட்டர் சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் டு த சூவஸ் கேனல். எஸ், அது நம்ம ஈஸியாக பைபாஸ் பண்ணி போகலாம் ஈவன் இஃப் தெர் இஸ் எனி கான்ஃப்ளிக்ட் அரவுண்ட் தட் ரீஜன். அதுக்காக அண்ட் தென் ரெடியூசஸ் வல்னரபிலிட்டி டு ரீஜனல் கான்ஃப்ளிக்ட். எஸ், தட் இஸ் அவர் மோட்டிவ், ரைட்? ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்லேருந்து நம்ம பைபாஸ் பண்ணி போகணுங்கிறது. ஓகே, பட் ஹர்டல், வாட் இஸ் த ஹர்டல்? காசா கான்ஃப்ளிக்ட். ஸோ டெம்ப்ரரியாக தான் இப்போ அங்கே சீஸ் ஃபயர் இருக்குது. பெர்மனெண்ட்டாக அங்கே ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐமெக் ப்ராஜெக்டை வந்து இன்னும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரீசெண்டாக எடுத்திருப்பாங்க கரெக்டாக. எஸ், போர்ட் ஆஃப் பீஸ் சம்மிட் வந்து நமக்கு இப்போ இந்த மாதம் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த ஐமெக்கில் நம்ம பார்க்குறோம். அந்த போர்ட் ஆஃப் பீஸ் சம்மிட்டில் வந்து நம்ம இந்தியாவை அப்சர்வராக கூப்பிட்ருப்பாங்க. இன்னும் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் அந்த சம்மிட் பொறுத்த வரைக்கும் என்னன்றது எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நோ இந்தியா இஸ் ஹெல்ட் அஸ் அன் அப்சர்வர் டு தட் போர்ட் ஆஃப் பீஸ் சம்மிட். அது எதுக்காக அப்படின்னா நம்ம காசாவில் பீஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ அன் US led இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு இந்த ஐமெக் காரிடார் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்தராக வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது. தென் அவங்களும் இஸ்ரேலோடைய ஒரு டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் அண்ட்
இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா இல்லை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஃபர்தராக என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, லைக் ட்வீட் பண்ணிப்பாங்கன்னா, ஹெக்ஸகனல் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் இந்தியா, அரப் கண்ட்ரி அண்ட் ஆஃப்ரிக்கன், மெடிட்டரேனியன் அண்ட் அதர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 நேஷன்ஸ் சேர்ந்து அகெயின்ஸ்ட் ரேடிக்கல் அண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஷியாய்ட் அண்ட் சனி முஸ்லிம்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த 2 குரூப்புக்கும் ரேடிக்கல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ரேடிக்கல் குரூப்ஸை அகெயின்ஸ்டாக இந்த ஒரு ஹெக்ஸகனல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறதா வந்து நம்ம இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் இந்தியாவும் மெம்பராக இருக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பட் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் என்னென்னன்றது இன்னும் எக்ஸாக்டாக தெரியலை. இனிமேல் அப்கமிங் நியூஸில் நான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது தெரியும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்தியா வந்து இந்த பகுதிகளை அந்த மாதிரி லென்ஸ்லேயே பார்க்கல. கரெக்டாக ஷியாய்ட் முஸ்லிம்ஸ் அண்ட் சன்னி முஸ்லிம்ஸ் அந்த ரேடிக்கலைசேஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றது இந்தியாவோட இதே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ண போகுது, இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்றது ஸ்டில் இம்பார்ட்டண்ட். இஸ்ரேல் வந்து மற்ற அரப் கண்ட்ரீஸ்க்கு அகெயின்ஸ்டாக போனால் it's not possible for India to go against because India maintains ties with Iran also. Remember, we have Chabahar port issue as well with Iran, and apart from that UAE கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, சவுதி அரேபியா கூட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ we are trying to maintain our strategic autonomy. இப்போ இந்த ஹெக்ஸகனல் அலையன்ஸோட எய்ம் இது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்கன்னா அதில் இந்தியா ஜாயின் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து ஃபீஸிபிளாக இருக்கும், அது வந்து இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா, அது வந்து ஒரு மேஜர் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சப்போஸ் இந்த அலையன்ஸில் இந்தியா ஜாயின் பண்ணலைன்னு சொன்னால் என்ன ஆகும், ஒருவேளை இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் அது வந்து அகெயின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டு கன்க்ளூட் என்ன சொல்லலாம்னா, இந்த விசிட் ஆப்வியஸ்லி ஃபார் மோர் தென் ரொட்டீன் டிப்ளமசி. ஏன்னா இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்ஸில் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இஸ்ரேலோடைய பார்லிமெண்ட்டை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு அட்ரஸ் தேர் பார்லிமெண்ட். அதுவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கணும். கரெக்டாக முக்கியமான திருப்பமாக பார்க்கலாம் நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு மல்டிபோலார் வேர்ல்டில் இந்தியாவுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஐமெக் காரிடார் வந்து ஃபீஸிபிளாக ஆக போகுதா இல்லையா, இல்லை ஈரானோட டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபர்தராக அது ஸ்டால் ஆக போகுதா, இதுக்கப்புறம் இந்த ஹெக்ஸகனல் அலையன்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இஸ்ரேல் ஃபார்ம் பண்ண போகுது, இது எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் நியூஸில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இந்தியா அண்ட் இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப். இது வந்து நீங்கள் ஆப்வியஸாக உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர்ஸ்லையும் கோட் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் வி ஹாவ் செப்பரேட்லி கிவன் எவ்ரிதிங் ஃபார் யூ, லைக் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் என்ன இருக்குது, தென் ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் என்ன, தென் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கோஆப்ரேஷன் என்ன இருக்குது, தென் அதுலேயும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருந்த எல்லாமே பர்ஃபெக்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நோட்ஸ் எடுக்கிறதுனா கூட இதை பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. யூ கேன் யூஸ் இன் யோர் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பாருங்க, MP flags under utilization of funds meant for Northeast seeks probe. ஸோ இது வந்து நமக்கு PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது சென்டருடைய ரூஃப்டாப் சோலார் ஸ்கீம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனில் வந்து ப்ராப்பராக அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணலை, மேக்ஸிமம் பெனிஃபிஷரிஸ் அந்த ஸ்கீமில் நார்த் ஈஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருந்த அளவுக்கு ரீச் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்கிமில் வந்து 25,000 பெனிஃபிஷரிஸை ரீச் பண்ணணுன்னா ஆல்மோஸ்ட் மியர் 26 பீப்புள் தான் பெனிஃபிட் ஆயிருக்காங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்துட்டு பேனலில் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் see about the scheme. PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. இது வந்து நமக்கு ஒரு சென்ட்ரல் இனிஷியேட்டிவ் தான். February 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட எய்ம் என்ன, 300 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஆல்மோஸ்ட் 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அண்ட் அது என்ன எலக்ட்ரிசிட்டியாக இருக்கணும், ரெனியூபிள் ஒன், ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் மூலமாக வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய எய்மாக இருக்குது. அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் பொறுத்த வரைக்கும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அருணாச்சல் பிரதேஷில்
10,000 பெனிஃபிஷரிஸை ரீச் பண்ணணும்னா ஒன்லி 1% தான் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. சேம் இந்த கேஸ் ஆஃப் சிக்கிம் ஆல்சோ. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhs மேலே இருந்ததில் வந்து 75,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ்டு, அதாவது பாதி காசு ஆல்மோஸ்ட் ஒரு 78,000 வந்து கவர்மெண்ட் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதாவது ரெசிடென்ஷியல் நம்மளுடைய வீடுகளில் சோலார் பேனல்ஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக ட்ரை பண்ணோன்னா 78,000 மானியம் வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஸ்கீம். அண்ட் இது என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். அதாவது நம்ம செப்பரேட்டாக அந்தந்த செக்டார்ஸுக்கு தான் மினிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்துருக்கோம் கரெக்டாக. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்தந்த ஃபீல்டை பொறுத்து தான் மினிஸ்ட்ரி இருக்குது. பட் இது என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். எஸ், அது என்ன, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு செப்பரேட்டாக ஒரு மினிஸ்ட்ரி. எஸ், 2001 வந்து இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது ஏன் அப்படின்னா ரீஜன் ஸ்பெசிஃபிக், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை எக்ஸ்க்ளூசிவாக டேக் கேர் பண்ணணும் அண்ட் அந்த ரீஜன்ஸில் டெவலப்மெண்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் தான் இந்த மினிஸ்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இஷ்யூ வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியான ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட தான் வந்து வந்திருக்கும், ஹெடட் பை ராதா மோகன் தாஸ் அகர்வால். தட் இஸ் ஓகே. ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்லிமெண்ட் இல்லை இல்லையா, பார்லிமெண்ட் வந்து நமக்கு மார்ச்சில் தான் தொடங்கவே போகுது. ஸோ அப்போ இந்த இஷ்யூ எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ரி பேனல் கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹோம் அஃபேர்ஸ். அவங்க கிட்ட தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் மினிஸ்ட்ரி வந்துட்டு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இந்த சூரியகர் பிஜ்லி யோஜனா வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படலை, நிறைய கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்? எஸ், அவங்களோட ரோலே என்னது, தே எக்ஸாமின் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ், பில்ஸ் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் டு என்ஷூர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி டு பார்லிமெண்ட். எக்ஸிக்யூட்டிவோடைய அக்கௌண்டபிலிட்டி, அதாவது இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து தன்னிச்சையாக முடிவு எடுத்துட முடியாது கரெக்டாக, அண்ட் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்குது. ஸோ அவங்க கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ்லாம் நியாயமாக இருக்கா, இந்த கிராண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆனுவல் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுறது தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, அண்ட் எஸ், ஆடிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்கக்கூடிய டிசாஸ்டர் ரிலீஃப்மே இன்னும் டியூ அப்படியே இருக்குது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நோ அபவுட் தி ஸ்கீம் அண்ட் we do have a ministry for northeastern region. Okay, so that's all about this news article and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.